குரு வாழ்க, குருவே துணை. திருச்சிற்றம்பலம். எல்லாம் சிவமயம். வக்கிரம். சிலருடைய ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா, ஜாதக கட்டங்களில் கிரகங்களை அடைத்திருக்கும் பொழுது பிராக்கெட்டில் வா அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த வா அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, எல்லா கிரகங்களுமே சூரியனை மையமாக வைத்து நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. அவ்வாறு சுற்றி வரும் பொழுது சூரியனின் ஈர்ப்பு விசையின் குறைவினால் சற்று விலகி, அந்த நீள்வட்ட பாதையிலிருந்து சற்று விலகி பின்புறமாக சுழல்வதாக ஒரு மாய தோற்றம் ஏற்படும். அந்த நேரங்களில் குழந்தைகள் ஜனனமானால் அந்த குழந்தைகளின் ஜாதகங்களில் எந்த கிரகங்கள் அவ்வாறு நீள்வட்ட பாதையிலிருந்து விலகி செல்கிறதோ அந்த கிரகங்களுக்கு வா அப்படிங்கிற ஒரு குறிப்பு குறிப்பிடப்பட்டிருக்கும். இதை தான் என்ன சொல்கிறோம்னா, கிரகங்கள் வக்கிரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த வக்கிர கதியை அடைந்த கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து சற்று மாறுபட்டு எதிர்த்தன்மையாக செயல்படும். அதை தான் என்ன சொல்கிறோம்னா, வக்கிர கதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நன்றி.